அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மனோ கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கும் நாம் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 ஒரு மேக்ஸ் தான் போட போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் 2025 டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள். இதில் 166வது கேள்வி இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், 166வது கேள்வி. இதை போடுவாங்க. இது நம்ம பாடத்திட்டத்தில் உள்ள டிஎன்பிசி குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள சதவீதம் என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்விதான் இது. இதில் நான் கடந்த இந்த குரூப் 4 தேர்வுக்கு நேரடி வகுப்பிலும் சரி, என்னுடைய யூடியூப் சேனலும் சரி நிறைய போட்டிருக்கேன். நிறைய சதவீதத்திலேருந்து நிறைய கணக்கு போட்டிருக்கேன். பட் எல்லாமே அது கொஞ்சம் ஈஸியான மாடல், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. அது 1 or 2 ஸ்டெப்ஸ்லேயே போகிற மாதிரி தான் இருந்தது. அது 2024 இருக்கட்டும், 2022 குரூப் 4 இருக்கட்டும், 2024 குரூப் 4 இருக்கட்டும், எல்லாமே 1 or 2 ஸ்டெப். போன எக்ஸாம்பிள் பார்த்துங்க, கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் கெட்டுவிட்ட முட்டைகள் இவ்வளோ எனில் நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு நடத்தியிருக்கோம், போட்டிருக்கோம். ஈஸியாக ஸ்டெப்பில் வந்தாங்க. அது பழைய பாடத்திட்டத்தில் முடிஞ்சு போச்சு பிறகுது. இது புதிய பாடத்திட்டத்தில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால இதுவும் சதவீத தலைப்பு தான். இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, இது எப்படி போடணுன்றத அதுதான் நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட. நேரடி வகுப்புலையும் சரி, யூடியூப்லையும் சரி, என்ன சொன்னோன்னா புரிஞ்சு படிங்க, அதே வராது. நான் நேரடி வகுப்பு மாணவர்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் கவனிங்க, ஒரு கதை சொன்னேன். ஒரு ஆடு 6 மாதத்துக்கு 2 குட்டி போடுது. அது மாதிரின்னா 5 வருடத்துக்கு எத்தனை குட்டி போடும், அதுல இத்தனை சதவீத குட்டியை ஓனாய் தின்னுட்டா மீதி எத்தனை சதவீதம் குட்டி உயிராக இருக்கும்ன்றதெல்லாம் ஒரு அனுமானமாக நான் சொன்னேன். நேரடி வகுப்புல இருக்கிற மாணவர்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்தி பாருங்க. அதனால எதுவுமே இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அது ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இல்லை மனப்பாடம் பண்ணுறதுலாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது இந்த காலகட்டத்தில். அதுக்கு உதாரணம் தான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் 4 எக்ஸாமு, இந்த கொஷின் பேப்பரு. அது மாதிரி நான் நீங்கள் புரிஞ்சுன்னா நிறைய நேரடி வகுப்பில் நான் சொன்னேன். யூடியூப்ல கதைலாம் சொல்கிறது இல்லை, நேரடி வகுப்பில் சொன்னேன். இப்போ இதை பாருங்க. இப்போ இதே தான் 2020 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வரக்கூடிய கணக்கு. இது சதவீதத்திலும் சேர்ந்து வரும். 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. புஷ்டா வச்சிருங்க, தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. சதவீதம் தான், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், சதவீதம் எல்லாம் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. இதுல விகிதம் வருது, சதவீதம் என்ற தலைப்புல அவருடைய கணக்கு தான். திரும்ப இதெல்லாம் நீங்க கணக்கை இந்த சதவீதம் என்ற தலைப்புல நான் நடத்தின அதே மாதிரி நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா போடலாம். என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு சொல்றேன், யூடியூப் மாணவர்களும் சரி, நேரடி வகுப்பு மாணவர்களும் சரி. இது எப்படின்னா, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. கொடுக்கப்பட்டது தேர்ச்சி பெறவில்லை. இப்படி பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கேள்வி நீங்க படிக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாணவ மாணவிகளின் விகிதம், ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க 5:3. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்ச்சி பெறல, ஃபெயிலான மாணவர்களின் சதவீதம். இங்க பாருங்க, 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. இதான் அவங்க கொடுத்துருக்கிறது. என்ன கேட்குறாங்கன்னா, தேர்ச்சி பெற்ற, அதாவது வெற்றி பெற்ற, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இப்போ இந்த கணக்கு போடுவாங்க. இது எப்படி போடுறேன் பாருங்க. இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி போடுறேன். இப்போ கொடுத்துருக்கிறது இவங்க 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறல, புரியலையா? அப்ப தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எவ்வளோ? இங்க பாருங்க, தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இங்க எடுத்துங்க, மாணவர்கள் இங்க எழுதிக்கிறேன், மாணவர்கள். இது மாணவிகள், இது மாணவிகள், இப்படி எடுத்துக்கிறோம். இதுல
தேர்ச்சி பெறாதவங்க கொடுத்துருக்காங்க. தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்ச்சி பெறாதவங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் எழுதிடல, ஃபெயில்னு போட்டுறேன். ஃபெயில், FAIL. ஃபெயில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16%. இங்க பாருங்க, 16% மாணவர்கள். கரெக்டாக புரியணும், ஏன்னா அங்கே தப்பாயிடும். அடுத்தது 8% மாணவிகள். 8% மாணவிகள் என்னது ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப மொத்தம் எவ்வளோ? 100% இல்லையா? சதவீதம்னாலே டோட்டல் வந்து 100. அப்போ இதுல சக்சஸ் பண்ணவங்க யாரு? வெற்றி பெற்றவங்க எத்தனை பேர் நீ பாத்தீங்கன்னா, இதை கழிங்க, 100ல் 16 கழிங்க. இங்க பாருங்க, 100 மொத்த சதவீதம்னா 100%, 100. அதுல வெற்றி ஃபெயில் ஆனவங்க 16னா 100ல் 16 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 4, 9, 9ஆ? 8, 84. இங்க 10ல் 6 போச்சுன்னா 4, இங்க 9 இருக்குது, 9 8, 84% பேர் வந்து என்னது வெற்றி. 84% மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கேட்கறது வெற்றி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காணுன்னு கேட்கறாங்க. அதனால நம்ம மொத்த சதவீதம் 100, அதுல ஃபெயில் ஆனது 16னா மீதி 84. அப்ப இங்க பாருங்க, மாணவிகள்ல ஃபெயில் ஆனவங்க 8 பேர்னா வெற்றி பெற்றவங்க எத்தனை பேர்? 100ல் 8 கழிச்சா 92%. இப்படி எடுத்துக்கணும். சரி, இப்ப நம்மளுக்கு என்ன இது கண்டுபிடிச்சிட்டோம். வெற்றி ஃபெயில் ஆனவங்க கொடுத்துக்கிறாங்க, அதுல இருந்து வெற்றி பெற்றவர் கேட்கறதுனால வெற்றி பெற்ற சதவீதத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன கேட்கறாங்க? நம்மளுக்கு டோட்டல் தெரியாத, எத்தனை மாணவர்கள் தெரியாது, எவ்வளவு மாணவர்கள் ஸ்ட்ரென்த்னு தெரியாது அந்த கிளாஸ்ல, அந்த வகுப்புல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5:3. இந்த 5:3னா எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்னும் பொழுது ஃபர்ஸ்ட் வர மாணவர்கள் தான் 5. இந்த 5 வந்து மாணவர்கள் வரும். செகண்ட் வர மாணவிகள் தான் 3ல வரும். இப்போ நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால இது எப்படி எடுத்துக்கங்க, மாணவர்கள் வந்து 5x அண்ட் மாணவிகள் வந்து 3x. நம்மளுக்கு தெரியாது. இப்போ நாம் என்ன பண்றோம், இது ஒரு கவுண்டிங் வேணும் இல்லையா? எத்தனை மாணவர்கள்ன்றது நமக்கு தெரிஞ்சாகணும் ஒரு வகுப்புலன்றதுனால நம்ம ஒரு சதவீதத்தை 100ல் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அதனால இந்த எக்ஸை 100 எடுத்துங்க. இந்த எக்ஸை 100 எடுத்தீங்கன்னா அப்ப 5 × 100 நம்ம எடுத்துக்கிறோம் 500. 100 எக்ஸ் 100 எடுத்துங்க. ஏன்னா 100 எல்லாமே சதவீதம் போது 100ஓட தான் கம்பேர் பண்ணணும். அப்ப இது வந்து ஒரு 500 எத்தனை பேர்? மாணவர்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள், இது 3x மாணவிகள். அப்ப இதை என்ன பண்ணுங்க, இதை வந்து 100 எடுத்தீங்கன்னா 300, ரைட்டுங்களா? 300. அப்போ வந்து 500 மாணவர்கள் 300 மாணவிகள் அப்படின்ற கணக்கு எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த 500 மாணவர்கள்ல எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க? இங்க பாருங்க, 500 மாணவர்கள்ல எத்தனை பேர் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்று பண்ணோம், இப்படி தனித்தனியாக போட்டாலும் போடலாம், இல்லை கூட்டி போட்டாலும் போடலாம். ஆனால் தனித்தனியாக கேட்கறதுனால இப்போ மாணவர்கள் எடுத்துக்கங்க, 500 மாணவர்களில் 84% வெற்றி, அந்த பாயிண்ட் வரணும். அப்போ 500 மாணவர்களில் இன்ட்டு 84%னா 84 இப்படி போடுங்க. முதல்ல 84% போடுங்க. 84 டிவைடட் பை 100. இதுதான் வந்து ஒரு சதவீதத்தை இப்படிதான் எழுதணும். நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன். அப்போ 84/100 இன்ட்டு மாணவர்கள் எவ்வளோ? 500. புரியுதுங்களா? இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? இந்த சைபர் கேன்சல் ஆகிடும். இப்போ 84 5ஆல் பெருக்குனீங்கன்னா 4 5 20க்கு 0, மீதி 2, 8 5 40, 42 42, 420 மாணவர்கள். அப்போ நம்ம எடுத்துக்கணும்னா 420 மாணவர்கள் இங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது இது என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து 92%. மாணவிகள் வந்து 92% போது அதை அங்க போடுங்க. 92/100 இல்லையா? 92/100 92% தான் எழுதணும். 92/100 இன்ட்டு எவ்வளோ எடுத்துருக்கோம் நம்ம? 300. மாணவிகள் 300 எடுத்திருக்கோம் இல்லையா? 300 போடுங்க. இந்த 300 போட்டிங்கன்னா இப்போ இதை சுருக்குங்க.
இதை சுருக்கிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத வாயாட புரிஞ்சுக்கிங்க, எழுத்து இடம் இல்லை. இதை கிராஸ் பண்ணோம்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இதை பெருக்குனீங்கன்னா 2 3 6 இங்கே வரும் 9 3 27 276. 92 3 வந்து 276. இது எதுங்க? தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதம். இது தேர்ச்சி பெற்ற மாணவிகள். இப்போ இது 420, இது 276. இப்போ மொத்தம் கேட்கும்போது என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 420யும் 276 ஆட் பண்ணுங்க. 420 இங்க போடுறோம் பாருங்க. 420 ஒரு 200 புரியுதா பாருங்க. 276 கூட்டுங்க. ஏன்னா நம்ம ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க, மாணவிகளின் சதவீதத்தை காணுங்க தேர்ச்சி பெற்ற அப்படின்னு. அதனால இது வந்து மாணவர்கள், இது வந்து மாணவிகள். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 6 7 2 9 4 2 6. ஸோ 696 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதங்க. எல்லாம் புரிஞ்சுங்கப்பா. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதம் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம் 420. தேர்ச்சி பெற்ற மாணவிகள் சதவீதத்தை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம் 276. மாணவிகள் என்னும் போது மொத்தம் வந்து தேர்ச்சி பெற்றது வந்து 696 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன கேட்குறாங்க, சதவீதம் கேட்கும்போது மொத்த மாணவர்கள் எவ்வளோ எடுத்தோம்? மொத்த மாணவர்கள் ரேஷியோ எவ்வளோ? 5x 3x இல்லையா? நம்ம 100 எடுத்தோம் இல்லையா? இது 500, இது ஒரு 300, 300. 500 + 300 = 800. அப்போ அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 800. அப்போ 800 மாணவர்களுக்கு 800 மாணவர்கள், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ போடும்போது இதில் 696 இப்படிதான் போடணும். நீங்கள் பழைய பதிலாம் பாட்டுங்க, இப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்போ 800க்கு 696 வெற்றி பெற்றவங்கன்னா அதோட சதவீதம் கேட்டாங்கன்னா × 100. இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இப்போ இதை சுருக்கினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இங்கே பாருங்க, இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் ஆச்சு. இப்போ வந்து கீழே 8ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணோம்னா 8 40, 6 8 8 64, 9 8 72, 8ஆல் அடிச்சோம்னா இங்க பாருங்க, 8ல் இது அடங்காது. 8ல் வகுக்க கூடாது, அப்படியே அடிக்கணும். அப்போ என்ன வரும்? 8 8 64, 9 8 72 போகுது. அப்போ 8 8 64னா ஒரு தடவை, இங்க 8 தடவை. 8 8 64 போச்சுன்னா மீதி என்னாக்குதுங்க 69ல. இப்படிதான் அடிக்கணும். நிறைய மாணவர்கள் நேரடி வகுப்புல இதை எடுத்து எழுதுறீங்க. 696 இப்படி போடுறீங்க. 696 வகுத்தல் 8 இது மாதிரிலாம் போடுறீங்க. அது மாதிரிலாம் போனால் டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் நேரடி வகுப்புல பல தடவை சொல்கிறேன். இதை அப்படியே அடிங்க. 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 1 8 8 8 8 64, 69ல் 64 போச்சுன்னா மீதி 5. மீதி 5 இது கூட போட்டோன்னா 56. 56 எத்தனை 8 வரும்? 8 40, 6 8 48, 7 8 56. அவ்வளோதாங்க. = 87%. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த கேள்வியும் பாருங்க, கடந்த 2024ல் 2022ல் எப்படி கேட்டிருக்காங்க. அதே சதவீதத்தில் 2 கேள்விக்கு, ஒவ்வொரு தலைப்பிலையும் 2 கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சதவீதத்தில் இது 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேள்வி ஈஸியாக கேட்டாங்க, அதுவும் போட்டிருக்கேன். இந்த கேள்வி பாருங்க, இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து நேரடி வகுப்புல வந்து புரிஞ்சு படிங்கன்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணோம்னா ஏதோ சாதாரணமா கால்ஃபர் வந்து ஒரு 2 மாசத்துல 2.5 மாசத்துல சனி ஞாயிறு வகுப்புல போய் படிச்சு பாஸ் பண்ணலான்ற கனவுலாம் இப்ப நடக்காது, என்னைக்குமே நடக்காது. நான் அதெல்லாம் ஆதரிக்க மாட்டேன். ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது நீங்க படிக்கணும். ஏற்கனவே நீ படிச்சிருந்தாலும் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 6 மந்த் வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ நான் வந்து இப்போ இதை பேஸ் பண்ணி, இப்போ இந்த கணக்கெல்லாம் நான் பேஸ் பண்ணி, இப்போ இந்த புதிய பாடத்திட்டத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்ன்றதுனால இதை பேஸ் பண்ணி வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி 10 மாத பயிற்சியாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 கிளாஸ் போடுறோம். இந்த மனோ கோச்சிங் சிந்தாமணியில் ஒரு 10 மாதம் நடத்துகிறோம். இதே மாடலில் கணக்கு டீப்பாக நடத்துகிறோம். பொது அறிவு, பொதுத்தமிழ் இது பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக போகும். காலையில் வந்து 10 to 11 மேக்ஸு, 11 to 1 பொதுத்தமிழ், சாயங்காலம் 2 to 5 பொது அறிவு. அதை பேஸ் பண்ணி பாருங்கள்.
வந்து ஜாயின் பண்ணுறவங்க வர ஆகஸ்ட் 2 சனி ஞாயிறு வகுப்பாக நடத்துகிறோம். வாங்க டீப்பாக நடத்திட்டு நம்ம இந்த 2026 போட்டித் தேர்வை குரூப் 4 ஒரு சவாலாக எடுத்து நம்ம படித்து வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் எதை பயன்படுத்திங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் பாருங்கள், இது திரும்ப பாருங்கள், ஈஸியாக தான் போட்டிருக்கான், இப்படி தான் போடணும், இதில் ஷார்ட்டாக போடுறதுக்கெலாம் வழி இல்லை, ஷார்ட்டாக போட்டால் உங்களுக்கு புரியாது, நான் போடுறேன், எனக்கு தெரியறது பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரிய வைக்கணும். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கணக்கில் சந்திப்போம். நன்றி.